வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இடி, தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை பற்றி பேசும்போதே மக்கள் ஆர்வமாக பார்க்குறது இயற்கையாகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் பெறுது. இடி மேலேயும் தேர்தல் ஆணையத்தின் மீதையும் மக்களுக்கான நம்பிக்கை போயிட்டு இருக்குங்கிறத பல காலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 11 நாள் குறித்த உச்சநீதிமன்றம் சஞ்சீவ் கண்ணா அமர்வு விசாரிக்க போகுதுன்னொன்னே இந்திய மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பரவாயில்லப்பா, சஞ்சீவ் கண்ணா விசாரிக்க போகிறாரு. ஏன்னா கடந்த காலத்தில் சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தின் உள்ள விவகாரம் இண்டிபெண்டன்ட் அமைப்பு யாரும் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போன எம்பி தேர்தல் நடக்கும்போது இதே மாதிரி தேர்தல் ஆணையம் மாற்றி மாற்றி பேசுது, அதை கொஞ்சம் வரைமுறைப்படுத்துங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு கேஸ் போகும்போது இல்லை தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்குது, அதனால் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இதில் கவனம் எடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் பழைய காலத்தில் குரோசி அவர்கள்லாம் இருக்கும்போது, சேஷன் அவர்கள் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அவர்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் அதுக்கு தயாராக இல்லை. அதாவது தேர்தல் ஆணையராக சேஷன் அவர்கள் இருக்கும்போது தான் தேர்தல் ஆணையத்துடைய பவர் என்னங்கிறத காட்டினார் தமிழர். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் முறை தவறி செயல்பட்டுச்சு, தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணுதுன்னு மக்கள் பெரும்பாலான மக்கள் யாருமே நினைக்கல. அப்போ இந்த மாதிரி இவிஎம் மேட்ரு, ஓட்டுப்பதிவில் பிரச்சனை, கள்ள ஓட்டு, இதெல்லாம் பெரிய அளவுக்கு இதனால் வாக்கு சதவீதம் உயர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரவே இல்லை. குரோசி இருக்கும்போது இது வரல. இது முதல் முறையாக மோடி அவர்கள் வரும்போது வருவதற்கான காரணம் என்ன? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு, நம்ம ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடை பற்றி நிறையா பேசிட்டோம். இப்போ என்ன புதுசாக பேசுகிறதுக்கு இருக்குது? பிப்ரவரி 11 நடக்க போகுது என்ன? அதாவது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இவிஎம்மில் அந்த மிஷின் ஆன் பண்ண உடனே 90% சார்ஜ் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டே காட்டிட்டாரு. யார்? நம்ம சரத்பவார் கட்சியுடைய எம்பியில் தோற்று போனவர், எம்எல்ஏவில் தோற்று போனவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி சட்டமன்றத்தில் ஆம் ஆத்மி உள்ளே கொண்டு பாருங்கள், எலக்ட்ரானிக் மிஷினில் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும்னு பண்ணியே காமிச்சாங்க. இதில் என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தாங்களோ அந்த இவிஎம்மை அவர் மேலேயே எப்படி உங்களுக்கு இந்த இவிஎம் கிடைச்சது அப்படின்னு அவங்க மேலேயே ஒரு வழக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த இவிஎம்மை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் ஷேர் ஹோல்டராக பிஜேபியை சேர்ந்தவங்க இருக்காங்க. அது பிஜேபியை கேட்டால் ஆமாங்க இருக்காங்க, ஆனால் அவர்கள் நேர்மையின் மறு உருவங்கள். ராமரை கும்பிடுபவங்க கண்டிப்பாக தப்பே பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணரை வழிபடுவர்கள் பரமாத்மாவாக இருப்பார்கள், பரிசுத்தமாக இருப்பார்கள். ஐயா மோடியே ஒரு கடவுள். இப்படிப்பட்ட கடவுள் சன்னிதானத்துக்கு இருக்கக்கூடிய நாங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டோம்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது 11 நடக்க போகுது என்ன, பிப்ரவரி 11. என்னென்னா இப்போ ஒருத்தர் கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாருன்னா, ஐயா சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட மாட்டோம், சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சிருவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதுவுமே யாருக்கும் காட்ட மாட்டோம் அப்படின்னு, பழைய ரெக்கார்டையும் காட்ட மாட்டோம் அப்படின்னு அவசரமாக தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவு போட்டு உடனே நம்ம மத்திய ஒன்றிய அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அப்ரூவ் பண்ணுறார். இது ஜனநாயக நெறிமுறைக்கு மாறானது. ஏன்னா ஒரு விஷயம் இந்தியாவே தலையெழுத்தை மாற்றியமைக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமன ஒரு ஏரியாவில் தவறு நடக்கலை அப்படின்னு நம்ம தேர்தல் ஆணையம் சொல்கிறத மட்டும் நம்ப முடியாது. அதுக்கு வெரிஃபிகேஷன் இருக்குது. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அப்போ மறுபடியும் அதை ரீவாக்கு பண்ண என்ன கோரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவிபேடை என்றதை எல்லாத்துலேயும் எண்ணணுங்கிறாங்க இவங்க. இப்போ ஓரளவுக்கு அவங்களே பார்த்து இப்போ நீங்கள் நம்ம மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 36 மையத்தில் எண்ணி சூப்பர்ன்ட்டாங்க. அப்புறம் 17C படிவத்தெல்லாம் என்னடன்னு சொன்னாங்க, எல்லாமே சூப்பர்ன்ட்டாங்க. ஆனால் முக்கியமான விஷயம், இவங்க எண்ணும் போது சரத்பவார் கட்சி, உத்தவ் கட்சி, காங்கிரஸ் கட்சி யாருமே இல்லாமல் இவங்களே எண்ணி இவங்களே ஒரு முடிவு அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் முடிவு அறிவித்தது ஏன் நாங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ் கட்சி அடுத்து எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்லணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இப்படின்னு சொன்ன ஒரு அமைப்புக்கிட்ட போய் நியாய தர்மத்தை எதிர்பார்க்க முடியுமா? இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதான இந்த மாதிரி செயல்பாடுகள் உயர்ந்த வழக்கு வரும்போது எல்லா இடத்துலையுமே உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஃபேவராக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில், ரெட்டலை கொடுக்க வேண்டிய விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அப்படின்னு எல்லாம் முடிவாயிடுச்சு. உச்சநீதிமன்றம் சொல்லுது இல்லை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையெல்லாம் முடிவெடுக்க முடியாதுட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சட்டத்துறைக்கும் இன்றைக்கி நீதித்துறைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு பணிப்போர் இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாதவர்கள் யாருமே இல்லை, அதுதான் இந்திய ஜனநாயகம். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இல்லைங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட சட்டத்திலேயே நாங்கள் கேள்வி கேட்க முடியும். சட்டம் பெரிதா இல்லை நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை நிறைவேற்றுறாங்க அது நிற்குமா? நாடாளுமன்றத்தில் ஒருவேளை தவறாக நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 370
பிஜேபி பண்ணாங்க, இன்னும் கேஸ் போயிட்டுருக்குது, இன்னும் முடிவு வரல. இப்படி எண்ணற்ற வழக்குகள் இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் வரக்கூடிய டெல்லி தேர்தல், பீகார் தேர்தல் இதை நடத்தக்கூடிய விதம், டெல்லி தேர்தலில் நிறையா பேர் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் ஒரு பெரிய ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் எல்லா கட்சிக்குமே, குறிப்பாக பிஜேபிக்கு ஜெயிச்சே ஆகணும். அப்போ பிஜேபி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இடி, அதாவது நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இடியை இறக்குற மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி 11 வழக்கு எடுக்க போகிறாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தன்னுடைய பழைய ரெக்கார்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அதுவும் இல்லாமல் இந்த தேர்தல் ஆணைய மிஷினை ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றியான விவாதம், தேர்தல் ஆணைய இவிஎம் மீதான நம்பகத்தன்மை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளது, இது நீங்கள் தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார். அதை சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு எடுக்குது. அப்போ வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, மொத்தமாக எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் இருக்குது அப்படின்னா சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இந்த 90% பேட்ரி, அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு எப்படி வந்தது, ஒன்று, ஒரு மிஷினில் ஒருத்தர் வாக்கு செலுத்துகிறாரு அப்படின்னா அந்த வாக்கு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அதுக்கு விழுவுது. ஆனால் அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடலாம். என்ன மாதிரி ப்ரோக்ராம்னா, 18 காலையில் 7 மணிக்கு அதில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே மாறி, இப்போ ஒரு வேளை வந்து அங்கே வந்து காங்கிரஸுக்கு ஒரு 100 வாக்கு, பிஜேபிக்கு ஒரு 50 வாக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா அந்த நாள் என்றைக்கு வாக்கு ஓட்டு பெட்டியை உடைக்கிற நாள், அதான் அறிவிச்சிருவாங்களே ஏற்கனவே, அந்த நாள் காலையில் ப்ரோக்ராம் மாறிடுச்சுன்னா பிஜேபி 100, காங்கிரஸ் 20 வந்துடும். அந்த மாதிரியாக ப்ரோக்ராம் மாற்ற முடியுமா? மாற்ற முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ சிக்கல். அந்த மாற்ற முடியாதுங்கிறத இப்போ நிரூபிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் ஒன்று. இன்னொன்று, சப்போஸ் மாற்ற முடியும்னா நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையம் அந்த கேஸ் போட்டு நாங்கள் நிரூபிக்கிறோங்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து நாங்கள் தப்பு பண்ணால் எங்களுக்கு நீங்கள் எந்த விதமான தண்டனை வேணால் கொடுக்கலாம். ஒருவேளை தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் சொல்கிறது நாங்கள் ஆக்ட் பண்ண முடியுங்கிறோம், நாங்கள் ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டா தேர்தல் ஆணையம் இந்த மிஷினை மாற்றிடுமான்னு கேட்குறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தில் பதில் இல்லை. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, 0.01% வந்து எரர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எரர் தான் சொல்கிறாங்க. என்ன எரர்னு இது வரைக்கும் சொல்லலை. எக்யூப்மெண்ட் தப்புப்படாதுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, ஒரே மாதிரியான டிவி தான் வாங்குவோம். 1-2 வருஷம் உழைக்கும், ஒரு வருஷத்தில் போயிடும். ஒன்று வாங்கினோன்னே போவோம். ஏன்? ஒரே மாதிரி டிவி தானே, சொல்லிக்கிட்டே போகலாம். டிவி, ஃப்ரிட்ஜ் எது வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லுவோம், மின்சார பொருள்லாம் வந்து கேரண்டிலாம் கொடுக்க முடியாதுங்க, ஒன்று. இன்னொன்று, மின்சாரத்தெல்லாம் ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது கெட்டு போயிடுங்க, 2. மூணாவது விஷயம், மொத்தமாக கொள்முதல் பண்ணும்போது இங்கே தான் ரொம்ப முக்கியம். இப்போ மொத்தமாக எல்லா மிஷினையும் கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த மிஷினை ஏற்கனவே எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ண பிறகு அதில் எப்படி வந்து பேட்ரி 90% இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை. ஏன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேட்டரியை வடிவமைக்கும் போது இத்தனை மணி நேரம் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் பேட்டரி வடிவமைக்கிறாங்க, ஒன்று. இன்னொன்று, இப்போ இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து போன தடவை தேர்தல் நடந்தது, இது ரொம்ப கவனமான பாயிண்ட்டுங்க. போன தடவை தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா யூபி, பீகார்லாம் கடைசியாக நடந்தது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து 1 மாதம் 2 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் ரிசல்ட். அப்போ அந்த மிஷினில் அந்த பேட்ரி மெதுவாக தீர்ந்துட்டுருக்கோம். என்னைக்கு எண்ணிக்கை நடக்குதோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிஷினை கட்டினோம்னா அதில் 60% பேட்டரி இருந்ததுன்னா யூபியில் இருக்கிறது 70% இருக்கும். இதாக இருக்கணும். ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் வந்து மைன்யூட் லாஸ் இருக்குமா. ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறது 60, யூபியில் இருக்கிறது 65, பீகாரில் இருக்கிறது 70, அந்த பக்கம் இருக்கிறது 30-40 அப்படின்னா இது ஒரு இது என்ன கான்செப்ட்? இது ஒரு ஒழுங்குமுறையே இல்லையே. அப்போ எல்லா மிஷினும் ஒரே மாதிரி தயாரிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ப்ரோக்ராம் மாற்றுறீங்கல்ல அதனால் பிரச்சனை வருதா? ஏன்னா இந்த காலையில் இந்த ப்ரோக்ராம் மாறும்போது அதற்கு சில வந்து எப்படி சொல்கிறது, அதற்கு சில பேட்டரி தேவைப்படுது, அதனால் மாறிப்போச்சு. இப்போ இந்த சரத்பவார் கட்சியை சேர்ந்தவரை என்ன சொல்கிறாருன்னா, என் இடத்துல மாறினதுக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கு காலையில் ப்ரோக்ராம் மாறும்போது பேட்ரி கொஞ்சம் வேலை செய்யும், அதனால் மாறிவிட்டது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, எடுத்த உடனே ஆன் பண்ணியே இருக்குது சார் மிஷினு, அது எப்படி சார் ஆன் பண்ணியே இருக்கும்? அப்போ இவ்வளோ எரர் இருக்குது. அப்போ இந்த எரரெல்லாம் விளக்க வேண்டிய கடமை இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஆனால் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி இப்போ தேர்தல் ஆணையத்தில் எங்கே சந்தேகம் வருது,
நீங்கள் அப்படியே தேர்தல் ஆணைய நடைமுறை அப்படியே ஃபாலோ பண்ணால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ சமீபத்தில் இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது அந்த வாக்குச்சாவடியில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா வாக்குச்சாவடியும் ஒன்றிணைஞ்சு தலைமை தேர்தல் அதிகாரி அவர் வந்து பார்க்கலாம். அதை ரெக்கார்டும் பண்ணுறோம். அதை யாருக்கும் காட்ட மாட்டோம் அப்படின்னு புது உத்தரவு. இது எதற்காக? இப்போ அந்த ஃபுட்டேஜை வச்சு ஒருத்தர் என்ன பண்ணிட முடியும்? இப்போ நாளைக்கு வந்து யாராவது பூத் கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருன்னு தெரிஞ்சாதானே நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க பிஜேபி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம்பலில் வந்து என்ன பண்ணாங்க, மசூதிகளில் போகும்போதே ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷத்தோட பிஜேபி போகுது. வழக்கறிஞரே ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோட போகிறாரு. உள்ளேருந்து இவங்க உள்ளே போனால் என்ன ஆகும்? அங்கே இஸ்லாமியர்கள் கல்லை விட்டு எறிகிறாங்க. ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோட போகலாமா? அப்போ ஏதாவது ஒரு இந்து கோயிலில் போட்டு அல்லாஹ் அக்பர்னு அவங்க உள்ளே போனால் நம்ம விட்டுருவோமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்க கல்லை விட்டு எறிகிறாங்க. அதை வீடியோ எடுத்து அவங்களுக்கு தண்டனை, கத்திட்டு போன இவங்களுக்கு தண்டனை இல்லை. அப்போ என்னென்னா ஃபுட்டேஜ் ஆட்டுக்குது யூபிட்ட அரசாங்கத்திட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி என்ன தேர்தல் ஆணையத்தில் என்ன இருக்கும்? ஃபுட்டேஜ். உங்கள்கிட்ட இருக்க ஃபுட்டேஜ் தானே, யாரும் ஆக்ட் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் ஏன் அதை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்போ எதுக்கு இந்த அவசர சட்டம்? ஏன்னா நாளைக்கே குடிமொழிக்கு போச்சா? இந்த ரூபா நோட்டு செல்லாதுன்னு மோடி சொன்னார். அந்த மாதிரி இது என்ன ஜிக்ஜாக் வேலையாக இருக்குது? தேர்தல் ஆணையத்தின் மேலே மக்களுக்கு ஏற்கனவே நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி பல புதுசாக சட்டத்தை போடுறீங்க. அப்போ இளைஞர்களே வாக்களிக்க வாருங்களா? யார் வாக்களிக்க வருவா? இன்றைக்கி பெரும்பாலான இந்திய மக்களுடைய குரல் என்ன? வாக்குச்சீட்டு கொண்டு வாங்க மறுபடியும், அப்படி தானே குரல். பெரும்பாலான அரசியல் கட்சி அதை சொல்லி காங்கிரஸ் சொல்லுது, பெரிய அரசியல் கட்சி காங்கிரஸ் சொல்லுது, இங்கே ஜெகன்மோகன் சொல்லிட்டார், தோத்த கட்சிலாம் சொல்லுது. யாருமே எதிர்பார்க்காம மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு தோல்வி, அங்கே இருக்க மக்களுக்கே அதிர்ச்சி, தலைவர்களுக்கு அதை விட அதிர்ச்சி. இதெல்லாம் எப்படி நடந்தது? பிஜேபி மட்டும் தொடர்ந்து ஜெயிப்பதற்கான காரணம் என்ன? தேர்தல் ஆணையம் இன்னைக்கு எப்படி இயங்குது? மோடிக்காக அப்படியே இயங்குது. உண்மையா இல்லையா? மோடி மேலே இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை. தேர்தல் ஆணைய நடைமுறை பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதியரசை எடுத்துட்டீங்க. சஞ்சீவ் கண்ணாக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? சந்திரசூட் இருக்க வரைக்கும் ஓகேங்க. இப்போ என்ன நான் யார்? நான் வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு எந்த பவரும் இல்லை. நீங்களே ஒரு ஆளை போடுவீங்க, அவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் நடத்துவார், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் அறிவிப்பார், நீங்கள் ஜனநாயகத்தில் தலைவராகிடுவீங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏமாற்றி நீங்கள் பதவிக்கு வந்துடுவீங்க. வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தை நசுக்குவீங்க. அதான் உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்கணும். எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் எடுக்காத உச்சநீதிமன்றம் இப்போ பிப்ரவரி 11ங்கிறது உண்மையிலேயே நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா தான் பார்க்குறோம். ஏன்னா எடுப்பாங்கன்னு நினைக்கிற யாருமே இது எடுத்திருக்கிறதே முதல் அடி தான் அது. இதனால பெரிய மாற்றம் வந்து நினைக்கல. இப்போ என்ன இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு உதறல் எடுக்குமா இருக்காதா? கேட்பாங்கல்ல கேள்வி. இப்போ இங்கே கேட்டாங்கல்ல, அது எப்படிங்க பாலியல் வழக்கில் யாராவது போனாங்க, இல்லை திருட்டு வழக்கில் போனால் அவங்களுக்கு மாவு கட்டு போடுறீங்க, காவல்துறையை தப்புன்ட்டு போனால் மட்டும் அவங்களுக்கு மாவு கட்டு போடலையே? கேட்டாங்களா இல்லையா கேள்வி? அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க? ரைட்டுங்க, சீக்கிரம் பிடிச்சிட்டோம் நீங்கள், தானங்க உங்கள் கடமை, இதை பிடிச்சது என்னமோ பெருசாக சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்டாங்களே கேள்வி. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் 1000 கேள்வி கேட்கும்ல. அதில் இன்றைக்கி சொல்கிற மாதிரி நீதித்துறையின் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அதிரடியான விஷயங்களை பண்ண வேண்டும். அதிரடியான விஷயங்களை பண்ணும். ஏற்கனவே ஈடிக்கெல்லாம் ஏகப்பட்ட கொட்டுறீங்க, கவர்னர் கொட்டுறீங்க. கொட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு தண்டனை விதிங்க. அதான் இப்போ வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணைய விஷயத்தில் ஒரு நல்ல நிலைமை பிறக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் மட்டும் நீங்கள் மக்கள் சொல்கிற மாதிரி, சார் ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் மோடி தான் சார், ஓட்டிங் மிஷினை மட்டும் மாற்றுங்க சார், முடிஞ்சது கதை, பிஜேபியோடைய கதம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை உச்சநீதிமன்றம் முதல் ஸ்டெப் வச்சுருக்குன்னு சொல்லலாம். இது முதல் அடி தான். ஏன்னா நீதித்துறை ஒரு அளவுக்கு தான் தாங்கும், ஒரு அளவுக்கு மேலே தாங்கிடுச்சு. மோடிக்கு இடி இறக்க தயாராகிட்டு. அதுதான் பிப்ரவரி 11 எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ அபிஷேக் சிங் சொல்கிறாரு இது நல்ல முடிவுங்கிறார், கபில் சிபலும் சொல்கிறார் நல்ல முடிவு. இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குது. பரவாயில்லப்பா, பெரிய பெரிய வழக்கறிஞரே சொல்கிறாங்க நல்ல முடிவுங்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கும். தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த ஃபுட்டேஜ்லாம் கொடுக்காமலே இருக்கக்கூடாது, நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி வந்து விவிபேடை எண்ணியே ஆகணும். அதே மாதிரி இந்த தேர்தல் அந்த இதை ஹேக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அதை வந்து நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து இந்த ஹேக் பண்ணுறோங்கிறவங்கள டெமோ பண்ணி காட்ட சொல்லுங்கள். அப்படி பண்ணாங்கன்னா மறுபரிசீலனை செய்யுங்க. ஏன் சொல்லக்கூடாது? சொல்லும் நம்ம எதிர்பார்க்குறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.